எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். கோதாவரி கொஞ்சம் தண்ணி எடு. போதும் வச்சிரு. ஆமா, நீ ஏன் உட்காந்துருக்க? தூக்கம் வரலையா? என்னங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? ம். கோவப்பட மாட்டீங்களே? ஏன் என்னை பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியுதா? ம், நீங்க எப்போ கோவப்படுவீங்க எப்போ கோவப்பட மாட்டீங்கன்னே இப்பெல்லாம் எனக்கு தெரியல. கேட்கவா? ம், கேளு. நம்ம மீனாட்சிக்கு சுந்தர தாங்க பிடிச்சிருக்கு. சுந்தர விட்டுட்டு நம்ம வேற வரன்னு பேசுறது நல்லாவா இருக்கு? இல்லைங்க, மனசுல சுந்தர நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட தாலியை கட்டிக்கிட்டு மீனாட்சியால சந்தோஷமா வாழ முடியாதுங்க. பாவங்க அவ. எல்லாரும் சிவா கிட்ட பேசுவோம். சுபத்ரா கூட சிவா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. மீனாட்சிக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாங்க. சிவா ஒத்துக்கிறதுங்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது கோதாவரி. ஒருவேளை அப்படியே சிவா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா நம்ம வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம். ஐயோ கோதாவரி, நீ மீனாட்சி மேல இருக்க பாசத்துல பேசிட்டு இருக்க. சுந்தரும் மீனாட்சியும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பொண்ணை பெத்த நாமளே ஒத்துக்கிட்டோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, தட்டி கழிக்கிறாங்களே. அந்த சுபத்ராவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்ல கோதாவரி. இல்லைங்க, நம்ம பொண்ணுக்காக. கோதாவரி, இந்த கல்யாணத்துக்காக என் மனசை மாத்துறத விட்டுட்டு சுந்தர் நினைப்புல இருந்து மீனாட்சி மனசை மாத்த ட்ரை பண்ணு. காலகாலத்துல படுத்து தூங்கு. இத பாரு, உனக்கு தூக்கம் வரலன்னா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன் பொண்ணு மனசை எப்படி மாத்தலாங்கிறத மட்டும் யோசி. என்ன பாஸ், மெசேஜ் வந்துருச்சா? காலையில உங்களுக்கு எது வருதோ இல்லையோ கரெக்டா மெசேஜ் வந்துருது. யோ, என்ன முறைக்கிறத விட்டு மெசேஜ் என்னன்னு பாருங்க பாஸ். இரியா பார்க்குறேன். குட் மார்னிங் டியர். நீங்கள் விமன்ஸ் டே ஃபங்க்ஷனில் ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க. கவனிச்சிங்களா? லவ் பண்ண ஆரம்பித்ததும் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு. மரியாதை எங்க பாஸ் தானா வந்துச்சு? எல்லாம் எழுதி கொடுத்தானே வந்துச்சு. யோ பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன உன் டவுட்டு? ஆபீஸ்ல நடந்த ஃபங்க்ஷனை பத்தி அந்த பொண்ணுக்கு எப்படி பாஸ் தெரியும்? கரெக்டியா பாஸ்? எப்படி தெரியும்னு கேட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க பாஸ். இது கேட்போம். என் ஆஃபீஸில் நடந்த ஃபங்க்ஷன் பற்றி உனக்கு எப்படி தெரியும்? என்ன டியர் அப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் நான் இருப்பேன்.
ஏன் உங்க பக்கத்துலயே கூட நான் இருப்பேன். பாஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு என்னமோ உன் மேலதான் என் டவுட்டா இருக்கு. சத்தியமா இல்ல பாஸ். உங்களை லவ் பண்ண எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஏய், சாரி பாஸ். பாஸ் எனக்கு ஒரு டவுட். என்னையா? உங்களை லவ் பண்ற அந்த பொண்ணு இந்த ஆபீஸ்ல தான் இருக்கணும். இந்த ஆபீஸ்லயா? ஆமா பாஸ். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். நான் எங்க இருக்க வேண்டியவன் காட்டுறேன் பாஸ். எங்க இருக்க வேண்டியவன்? ஏன் போதாத காலம் உங்ககிட்ட பிஏவ வந்து மாட்டிக்கிட்டேன். இல்லனா எனக்கு இருக்கிற அறிவுக்கு அழகுக்கு நாளா அமெரிக்கா ரன்பீர் சார். ஐரோப்பா. இங்க வாங்க. என்ன பாஸ் என்ன சொன்னீங்க? பிடிக்கலையா? அப்ப விட்டுருங்க ம், பாஸ். என்னோட திறமைக்கு நாளா சிஐடி ஆயிருப்பேன் பாஸ். எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவாங்க. அதுலயும் உங்க லேடி லவ் கிரிமினல் டைரக்டா குழுவை விட்டுட்டு போலனாலும் இன்டைரக்டா விட்டுட்டு போயிருக்காங்க பாஸ். யோ, சொல்றத தெளிவா சொல்லியா? அங்கதான் பாஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ரன்பீர் திங்க் பண்ணிட்டான். யோ, என்னைய அப்படி திங்க் பண்ண? அன்னைக்கு வந்தாங்களே உங்க சிங்கெட்ட போட்ட லவ்வரு பல்லே 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 பல்லேனே. அவங்க கொடுத்தாங்களே முத்தத்தோட ஒரு லெட்டரு, அதுதான் பாஸ் எவிடன்ஸ். அது என்னையா எவிடன்ஸ்? ஆமா பாஸ். அன்னைக்கு கொடுத்தாங்களே அந்த லெட்டரு, ஆமா. அதுல இச்சி 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 4 முத்தம் இருந்துச்சுல, அதுதான் பாஸ் குழு. அத வச்சு யார் அந்த லவ் கிரிமினல்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் பாஸ். யோ, அது எப்படியா முடியும்? நான் தான் அன்னைக்கு கடுப்புல கசக்கி தூக்கி போட்டேனே. பாஸ் நீங்க அத கசக்கி அன்னைக்கு தூக்கி போட்டீங்க. ஆனா அதை சேவ் பண்ணி டேக் ஓவர் பண்ணிட்டான் பாஸ் இந்த ரன்பீர். எங்க? வெயிட் பண்ணுங்க, வரேன். பாஸ் எதை செய்யறோமோ அதை தெரிஞ்சு செய்யணும். இது என் தலைவன் சொன்னது. இந்தாங்க உங்க காதலி கொடுத்த முத்தம். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? ரன்பீரை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. தூட்டுறவங்க தூட்டுருவாங்க, ஜெயிச்ச பிறகு அவங்களே போட்டுருவாங்க. இதுவும் என் தலைவன் சொன்னதுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். யோ ரன்பீர், நில்லையா? நல்ல பிலாசபியா இருக்க. யார் அவன் தலைவன்? சொல்லு. நல்ல பிலாசபி வேற யாரும் இல்ல, நான் தான். பாஸ் உங்க லவ் கிரிமினல்ல பிடிக்கணும். நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? ஆல் தி கேர்ள்ஸ் ஆர் கம் ஹியர். என்ன எல்லாரும் அமைதியா நின்ட்டீங்க? ஒரு முக்கியமான டீல் இருக்கு. எல்லாரும் என் பக்கத்துல வாங்க. கமான் கமான் கமான். சார் நானும் வரலாமா? ஆண்களுக்கு இந்த கேம்ல அனுமதியே கிடையாது. உட்காருப்பா. ஓகே. இன்னும் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே. ஐடியா பண்ணுவோம். இந்தாங்க உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா லிப்ஸ்டிக் தரேன், பிடிங்க. லிப்ஸ்டிக் போட்டுக்கங்க. சார் என்ன சார், எனக்கு லிப்ஸ்டிக் கிடையாதா? இந்த மூஞ்சிக்கும் இந்த உதட்டுக்கும் இந்த உலகத்திலேயே லிப்ஸ்டிக் கிடையாது. நீ என்ன செய்யற? நேரா கடைக்கு போய் 4 இட்லி கெட்டி சட்னி வாங்கிட்டு வா, போ. இரு ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுக்க. இந்தம்மா புடிமா. இந்தா நீ புடிமா. சார் எதுக்கு சார் எல்லாருக்கும் லிப்ஸ்டிக் கொடுக்குறீங்க? ஜெய் பாகுபலி. காரணம் இல்லாம இந்த ரன்பீர் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் லிப்ஸ்டிக் போடுங்க. புடிமா. போடுமா. போடுங்க. எதுக்குடி? போடுறா செல்லம். சீக்கிரம். எல்லாரும் போட்டாச்சா? வாங்க எல்லாரும் முத்தம் கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் அவசரம் இல்ல. உங்களுக்குள்ள சண்டை போடாம வரிசையா வந்து ஒவ்வொருத்தரா முத்தம் கொடுத்தா போதும். வாங்க எல்லாரும் வரிசையா வந்து முத்தம் கொடுங்க. உனக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நாங்க வேலை செய்ய வந்தோமா இல்ல உனக்கு முத்தம் கொடுக்க வந்தோமா? ஏய் இவனை அடிங்கடி. அடிக்காதீங்கம்மா. நிறுத்துங்க. ஐயோ டயர்டா இருக்கு, முடியலையே. ஏமா என்ன அடிச்சீங்க? உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்குன்னா அடி வாங்கின என்ன யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? முத்தம் கேட்டா அடிக்காம கொஞ்சுவாங்களா? அதுவும் லிப்ஸ்டிக் போட்டு கேக்குதா? அதுல என்னமா தப்பு இருக்கு? ஏய் ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் எதுக்கு முத்தம் கேட்டேன் தெரியுமா? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்களம்மா. நான் முதல்ல இருந்து சொல்லட்டுமா? இவ்வளவு அடி வாங்கி அடங்க ஐயோ மாட்டேன். சாமி. யா ஓகே. ரன்பீர் என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க?
அது ஒரு பெரிய கதை மேடம். என்ன கதை? நல்ல முதுகுலயே குத்துன்னு குத்திட்டாளுங்க சரி மேடம். சரி சரி இதுதான் ப்ராப்ளமா? அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சு தரேன். நான் கண்டுபிடிச்சு தரது உங்க பாஸ்க்கு ஓகேவான்னு கேளுங்க. மேடம் அவர் என்ன ஒத்துக்கிறது? நான் ஒத்துக்கிறேன் மேடம். என்ன ரன்பீர் சொல்றீங்க? நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்றேன் மேடம். நீங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். பாஸ் யோ என்ன ஆச்சு? பாஸ் உங்களுக்கு உதவி செய்ய போய் நான் உதவ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாஸ். ஐஸ்வர்யா மேடம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ஐடியா கேளுங்க பாஸ். யோ அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னது அவசரம் இல்லையா? அப்புறம் எதுக்கு பாஸ் என்ன அவசரமா அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னீங்க? உங்க அவசரத்தால நான் அடி வாங்கினதுதான் மிச்சம் பாஸ். பாஸ் சக்தி மேடம் மட்டும் ஐடியா கேக்குறீங்கல்ல, நம்ம ஐஸ்வர்யா மேடம் கேட்டா என்ன பாஸ்? பாஸ் ஐஸ்வர்யா மேடம் நல்ல பிரில்லியன்ட் பாஸ். ஐயோ பாஸ் இவங்களும் பொண்ணு தானே, ஐடியா கேளுங்க பாஸ். பாஸ் என்னால அடிலாம் தாங்க முடியல பாஸ். மேடம் நீங்க ஐடியா சொல்லுங்க மேடம். சார் என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ரன்பீர் சொல்லிட்டாரு. முதல்ல அந்த பொண்ணை போட்டோ அனுப்ப சொல்லுங்க. அதெல்லாம் எப்பயோ ட்ரை பண்ணியாச்சு. அவ்வளவு ஃபோட்டோ அனுப்புனா, ஆனால் முகத்தை ஃபுல்லாக துப்பட்டாவால் கவர் பண்ணிட்டு தான் அனுப்புனா. முகத்தை மூடாம போட்டோ அனுப்ப சொல்லுங்க. அப்பதான் லவ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. கரெக்ட், குட் ஐடியா. சூப்பர் ஐடியா, இது நமக்கு தோணாம போச்சே. முகத்தை மூடாம போட்டோ அனுப்பு, அப்பதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். நான் அழகாக தான் இருப்பேன், உங்களுக்கு பொருத்தமாக தான் இருப்பேன். நீ பொருத்தமா இருப்பியா இல்லையான்னு நான் சொல்றேன். முதல்ல நீ போட்டோ அனுப்பு. ஒருவேளை நான் ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. பண்ணலாமா? பண்ணுங்க. ஓகே. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ம். 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 நீங்கள் சும்மா சொன்னால் பத்தாது, நீங்கள் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்க. இது அம்மா மேல சத்தியமா? அப்போதான் நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்றாயா? பாஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு தான் பாஸ் ஆகணும். செய்யுங்க பாஸ். யோ இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிற ஒரே சென்டிமெண்ட் எங்க அம்மா மட்டும்தாயா. அவங்க மேலே சத்தியம் பண்ண சொல்றா. எக்காரணத்தை கொண்டு அவங்க மேல நான் சத்தியம் பண்ண மாட்டேயா. அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்றானா? சிவாவுக்கு அவங்க அம்மா மேல பெரிய மரியாதை இருக்குன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணணும். அப்போ சக்தி தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். சக்தி, சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சிவாவோட அம்மா மேலேயே சத்தியம் பண்ண சொல்றியா நீ? சிவாவோட சென்டிமெண்ட்டை நீ யூஸ் பண்றல, இப்போ ஒன்னு நான் எப்படி யூஸ் பண்றேன்னு பாரு. சார், நீங்க தானே உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணக்கூடாது. நீங்க சத்தியம் பண்றதா நான் மெசேஜ் அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பர் ஐடியா பாஸ். பாஸ் ஐஸ்வர்யா மேடம் சொல்றதா கரெக்ட். அவங்களுக்கு தேவை சத்தியம் தானே, அதை யார் பண்ணா என்ன? போனை கொடுங்க பாஸ். இந்தாங்க மேடம், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அம்மா மேல சத்தியம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாஸ் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை உண்மையிலே பாஸ் கல்யாணம் பண்ணிப்பாரா? ஆமா, முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது சக்தி தானே? ஆமா. சரி, அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சக்தி முதல்ல இங்க வர சொல்லுங்க. சக்தி எதுக்கு வர சொல்றாங்க? எதுக்கு?
கூப்பிடுங்க சொல்றேன். பாஸ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வா. சரி ஓகே பாஸ். இப்போ நான் சொல்ற மாதிரி அவ வந்ததும் செய்யுங்க. மெசேஜ் அனுப்பும்போதும் கேபினுக்கு வர சொல்றாரு. எதுக்குன்னு தெரியலையே. ஒருவேளை நான் தான் கண்டுபிடிச்சிட்டாரோ. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். சொல்லுங்க பாஸ். ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யா சூப்பர் ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்ப சொன்னதுக்கு அனுப்பவே இல்லைல்ல, அதனால என் சிம் கார்டை நான் உன்கிட்ட தரேன். அதை உன்னோட ஃபோனில் போட்டு நீ யூஸ் பண்ணு. அந்த பொண்ணு மெசேஜ் பண்ண நீ போட்டோ அனுப்பல, அனுப்புற வரைக்கும் சிவா உன் லைன்ல வரமாட்டாரு. அதனால என்கிட்ட சிம் கார்டை கொடுத்துட்டாரு. நீ போட்டோ அனுப்புனா சிவாக்கு நான் மெசேஜ் பண்றேன், அது வரைக்கும் சிம் கார்டு என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீயே மெசேஜ் பண்ணிடு. நீ மெசேஜ் அனுப்பி சிவா மனசை மாத்த பாக்குற. நீ போட்ட ஐடியாவை வச்சே உனக்கே ஆப்ப வச்சேன் பார்த்தல. இனிமே நீ மெசேஜ் அனுப்பி சிவா மனசை மாத்தவே முடியாது. எப்படி பாஸ் உங்க சிம்ம நான் வச்சுக்க முடியும்? அதுல பிசினஸ் கால்லாம் வரும்ல. பாஸ், ஒரு பொண்ணுக்காக சிம் எல்லாம் என்கிட்ட கொடுக்கறது எனக்கு அவ்வளவு சரியா படல பாஸ். ஏய், நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது, புரியுதா? இந்த சிம் கார்டில் வர கால்ஸ் எல்லாத்தையுமே என்னோட வேற ஒரு நம்பருக்கு நான் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உனக்கு எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வராது, எல்லாமே என் செல்லுக்கு தான் வரும். ஸோ கால்ஸ் எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு அனுப்புகிற மெசேஜை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. பாஸ், அந்த புது நம்பர் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாது. சிவா நம்பர் மாத்தினது எனக்கு தெரியும், ரன்பீருக்கு தெரியும், உனக்கு தெரியும். நானும் ரன்பீரும் சொல்ல மாட்டோம், நீயும் சொல்ல மாட்ட. சொல்ல மாட்டல்ல? அவ்வளவுதான். so simple. எக்ஸ்கியூஸ் மீ. You may go now. ஐஸ்வர்யா, ரியலி குட் ஜாப். மென்டலி பயங்கர ரிலீஃபா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். மேடம், இந்த சிம்மு சக்தி மேடத்துக்கிட்ட போயிட்டா அவ்வளவு ராசியா? இவனை இன்னுமா இந்த ஆபீஸ்ல வச்சிருக்கணும்? ஜோ, நல்ல ஐடியா கொடுத்தாங்க, அவங்களே டிஸ்டர்ப் பண்றேன். ச்சே. மீனாட்சி, மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, சாரி. ரெஜிஸ்டர் மேரேஜை பற்றி நான் பேசிடக்கூடாது. நிஜமாவே சாரி மீனாட்சி. மீனாட்சி, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? ப்ளீஸ் மீனாட்சி, என்கிட்ட பேசு. இங்க பாருங்க, நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நான் அதை கேட்டுட்டு கிளம்புறேன். மீனாட்சி, நான் எதுக்காக சொன்னேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க,
ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்னால எங்க வீட்ல இருக்கிறவங்களோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. எங்க அம்மா ஏற்கனவே செத்து பொழைச்சிருக்காங்க. எங்க அப்பா மனசார தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்காரு. இருந்தும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். இருக்கும்போது இதுல அவசரப்பட்டு என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. மீனாட்சி, உங்க அப்பாவை பத்தி நீ யோசிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எப்பயாவது என்னை பத்தியும் என் நிலைமையை பத்தியும் யோசிச்சிருக்கியா? நான் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துருப்பேன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சிவா சொன்னப்ப நான் தான் மீனாட்சி வேணான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நானே கேட்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். என்னென்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, உங்க வீட்லயும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணு நீயே சொல்லு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது சுந்தர். ஆனா எங்க வீட்ல இருக்கவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? எனக்குலாம் எதுவும் இல்லையா? எங்க அப்பா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா?